ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எங்கே ஒரு பக்கம் வீட்டில் ஒரு கூத்து நடக்க இருந்தாலும் நம்ம நந்தினியை யார் கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தருக்கு கூட நம்ம டவுட்டே வரல. அதனால் வந்துட்டு யதார்த்தமாக நம்ம கல்யாணம் சொல்கிற வார்த்தையை வச்சு இவங்க தான் அர்ச்சனா தான் எக்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய அலையே ஓஞ்சி அடித்த மாதிரி இப்போ அந்த காருக்கு நந்தினியும் சூர்யான்ற பேரை பார்த்ததுமே நம்ம சுந்தரவல்லி வழக்கம் முறை டென்ஷன் ஆனாங்க. இவங்க வந்துட்டு கோவப்படாது கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நந்தினி வந்து எல்லார் வாயையும் ஆஃப் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு சூர்யா சார் உங்கள் அம்மா விஷயத்தில் என்னை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வாயையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே நம்ம வழக்கம் போல் நம்ம நந்தினி வந்துட்டு வேலை செய்ய வராங்க. கல்யாணம் வந்து தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அண்ணா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எனக்கும் ஒரு பாசம் கட்டுற ஜீவன் இருக்குன்னா அது நீ மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கல்யாணம். உடனே ஏமா சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் கேட்கும்போது நம்ம நந்தினி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு பக்கம் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் படுத்துகிறாங்கன்னா, ஆனால் இன்னொரு பக்கம் யார் தான் என்னை கடத்தினாங்கன்னு இன்ன வரைக்குமே எனக்கு அட்ரஸே கண்டுபிடிக்க முடியல. இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா யார் அப்போ என்னை கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குதுன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. யார் தான் என்னை கடத்திருப்பாங்கன்னா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு யாரும் எதிரியும் கிடையாது, நம்ம குடும்பத்துலேயும் அங்கே வீட்டிலையும் யாரும் எந்த எதிரியும் கிடையாது. தெரியாதனமாக சூர்யா சார் என் கழுத்தில் தாலி கட்டினதுனால இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்னை வந்து எதிரியாக பார்க்குறாங்க. நான் கூட அவங்கள எதிரியாக நினைக்கல. இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன எதிரியாக பார்க்குறாங்கன்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்கும்போது கல்யாணம் இருந்துட்டு அம்மா வீட்டில் உள்ள சுந்தரவல்லி அம்மாவே உன்னை கடத்திருந்தா என்ன பண்ணலாம், அவங்க கூட கடத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் சொல்கிறாரு. இல்லைண்ணா அவங்க கடத்திருந்தா தான் நான் தான் அவங்க கடத்திருக்காமன்னு சொல்லியிருப்பேனே, ஆனால் அவங்க கடத்தவே இல்லைண்ணா. அவங்க கடத்ததுனால தான் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே கடத்தவே இல்லைண்ணா. கொடுமைப்படுத்துவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வந்துட்டு கடத்துகிற அளவுக்குலாம் சீப்பான ஆளுங்க இல்லைண்ணா. அதை வச்சு தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 திருடனுங்க வந்தானுங்களே, அவனுங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த வீட்டிலே நகையை திருடிட்டு ஏன் என்னை வந்து கடத்திட்டு போனோம், அப்போ வந்து சுந்தரவல்லி அம்மா இருக்க வாய்ப்பே இல்லை, வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணமும் தீவிரமாக யோசிக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தோமா எனக்கு யாரும் ஞாபகம் வர மாதிரி இல்லை. ஒருவேளை வந்துட்டு இவங்களாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வரல. அந்த கல்யாணத்தில் கூட கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணு கூட அந்த கல்யாண மேடையில் சொன்னிச்சு, இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் அழிவு ஆரம்பமாகும், சூர்யா சாரை கூட கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னிச்சு, அவங்களா கூட கடத்திருக்க வாய்ப்பு இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் சொல்லுவோம். அப்போ தான் நம்ம நந்தினிக்கே பிளிங்க் ஆகுது. ஆமாம் இல்லை, அங்கே 2 பேர் இருக்காங்களா, அவங்க கடத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம நந்தினிக்கே ஒரு ஐடியாவே வருது. அப்போ இதுக்கு மேலே தான் வந்து நந்தினி சூர்யா சார்கிட்ட சொல்லி இதுக்கு மேலே தான் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியோ கல்யாண நாளத்தில் எப்படியோ ஒரு ஆள் உண்மையை சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அவங்கள எப்படியோ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக தண்டனை கொடுக்க தான் போகிறார் நம்ம சூர்யா சார் அர்ச்சனாவுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல்